ராகுல் காந்தி அவர்களை எப்படியாவது பதவி நீக்கம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு பின்னணியில மிகப்பெரிய ஒரு குரூப் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இப்பொழுது உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தான் உங்கள் ஐயனார். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் மிக வலிமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தியை எப்படியாவது பதவி நீக்கம் செய்தாக வேண்டும். அவருடைய பதவி இருக்கிறதுனால தானே அவர் நாடாளுமன்றத்துல இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்ல நம்ம எல்லாம் கேள்வி கேட்டு நோண்டிட்டு இருக்காரு. இப்ப அவருடைய எம்பி பதவியை இல்லாத ஆக்கிட்டா என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை இந்த பக்கம் சதி திட்டங்களா எடுத்துள்ளார்கள் அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்க வேண்டியுள்ளது. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதனுடைய அடிப்படை கருவா அவங்க எடுத்திருக்கிறது, ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடிமகனே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டா எப்படி அவர் இந்தியர்களுக்காக பேச முடியும்? குறிப்பா அவர் எப்படி எம்பியா இன்னும் பதவி தொடர முடியும் அப்படின்றதான் அவருடைய அடிப்படையான ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல என்ன சொல்லப்படுகிறதுனா, ராகுல் காந்தி அவர்கள் அடிப்படையில் இந்திய குடிமகனே கிடையாது, அவரு பிரிட்டனை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு தரவை கொடுக்குறாங்க. இப்ப இத நீதிமன்றம் எடுத்து விசாரணை செய்து இதனுடைய வழக்கு தொடுத்தவர் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா விக்னேஷ் அவர்கள், விக்னேஷ் சிசிர். இவர் யாரா அப்படின்ட்டு இதனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவரு கர்நாடகாவை சார்ந்தவரா இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு முன்னிலைப்படுத்திக்கிறார். அதே நேரத்துல நானும் ஒரு விவசாயி அப்படின்ட்டு சொல்றாரு. இருந்த போதும் அதுல RSS பின்னணி இருப்பதாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நிலையில தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ராகுல் காந்தி நீங்க இந்திய நாட்டினுடைய குடிமகனா சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் இந்தியாவுடைய குடிமகன் கிடையாது, அவர் பிரிட்டனுடைய குடிமகனா இருந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது நீதிபதிகள் மிக முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. நீதிபதி யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ரஞ்சன் ராய் அப்புறம் ஓம் பிரகாஷ் சுக்லா, இந்த 2 பேர் தான். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, உங்ககிட்ட ஆதாரம் எதனா இருக்கா? ஏன்னா மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல மோடி அவர்களை தெறிக்க விட்டுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம நாள்தோறும் செய்திகள்ல பாத்துட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட நிலையில ராகுல் காந்தி இந்திய குடிமகனே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தா அதற்கு தான் நீதிபதிகள் கேட்கறாங்க, உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கா, நீங்க எப்படி சொல்றீங்கன்ட்டு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு அவர் கேட்க. அந்த ஆதாரத்துல என்ன இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இங்கிலாந்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஒர்க் பண்றாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் 2006 இருந்து என்ன சொல்லுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இவர் பிரிட்டன் குடிமகன் அப்படின்ட்டு சொல்லுதுன்ட்டு ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறார். புரியுதுங்களா? அந்த நிறுவனத்தினுடைய ஆன்லைன் ரிப்போர்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் பிரித்தானிய நிறுவனத்தை சார்ந்தவர், பிரிட்டனுடைய குடிமகன் அப்படின்ட்டு சொல்லுதான். அதனால அதை எடுத்துட்டு காமிச்சிட்டு, இதோ பாத்தீங்களா அந்த நிறுவனமே சொல்லிடுச்சு, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்றாங்க. இப்ப நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இவ்வளவு தரம் சொல்றீங்கல்ல, நீங்க போயிட்டு யாருன்னா ஆணையத்திடம் அணுகுனீங்கன்னா, அதாவது அரசாங்க ஆணையத்திடம், தேர்தல் ஆணையத்திடம் மூலம் மற்றவர்களிடமும் அணுகுனீங்களான்னு கேட்டா அதற்கு அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட தரவு இருக்குன்னு நான் சொன்னேன். எப்ப ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுறார் அப்படின்னு சொன்னாங்களே, மொத்தம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலின் பொழுது 2 இடத்த ராகுல் காந்தி போட்டியிட்டார். ஒன்னு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயநாடு, கேரளாவினுடைய வயநாடு, அப்புறம் ரேபரேலி. வயநாட்டிலையும் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், ரேபரேலிலையும் வெற்றி பெற்று விட்டார். இப்ப வயநாட்டினுடைய எம்பியாக அவர் ரிசைன் பண்ணிட்டு தங்கை பிரியங்கா காந்தி அவர்களை போட்டியிட வைக்கிறாங்க. இப்ப ரேபரேலியினுடைய எம்பியா அவர் போட்டியிடும் பொழுதே நான் சொன்னேன் தேர்தல் ஆணையத்திடம், இந்த மாதிரி அவர் இந்திய குடிமகன் கிடையாது, அவர் பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர், அதனால அவர் தேர்தலை போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கலன்னு சொல்றாரு. அதோட சேர்த்து அவர் இன்னொரு இதுவும் எடுக்கிறார். எந்த இது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, 2023 சூரத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த தீர்ப்பை எடுத்து அவர் பேசுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இங்க மோடி குறித்தான விமர்சனம் இருந்ததுல, மோடி அப்படின்ற சமூகம் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தார். இப்ப அதுல திருடர் அப்படின்ட்டு சொன்னதால அவங்க அதை அவதூறு வழக்கா எடுத்துக்கிட்டு சூரத் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை ராகுல் காந்திக்கு விதித்தது. அப்ப இதுவே மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. ஏங்க, அதாவது ஒரு அவதூறு வழக்குனா ஒரு ஃபைன் போடலாம், இத்தனை லட்சம் ரூபாய் ஃபைன் போடுங்க, இல்ல பொது இடத்துல மன்னிப்பு கேளுங்க, அதாவது மன்னிப்பு கடிதம் எழுதுங்க. இது நாள் வரைக்கும் அதான் இருந்துட்டு இருந்துச்சு. அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டுகள்லாம் யாருமே அவதூறு வழக்குல கொடுத்ததே கிடையாது. அப்ப ஏன் ராகுல் காந்திக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அதுவே ராகுல் காந்தி அவர்களை பதவி இழக்க செய்வதற்கான ஒரு நோக்கம் தான் அப்படின்ட்டு பேசப்பட்டது. சரிங்களா? அப்ப இப்பேற்பட்ட நிலையில சூரத் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப சபாநாயகரா இருந்து கொண்டிருக்கிறார்ல அந்த ஓம் பிர்லா அவர்கள் உடனடியா ராகுல் காந்தி அவர்கள் வீட்டை காலி செய்தாக வேண்டும் அப்படின்ட்டு எல்லாம் எழுதினார்.
உடனடியா ராகுல் காந்தி வீட்டையும் காலி செஞ்சாரு. அதை இந்த நேத்து வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு ராகுல் காந்தி. நீங்க என்ன வந்து அதாவது எம்பி பதவியில இருந்து பதவி நீக்கம் செஞ்சீங்க, வீட்டுல இருந்து வெளியே அமிச்சிங்க, ஆனாலும் திரும்ப இந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து இந்த அவைக்குள்ள வந்து பேச வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் ஜனநாயகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க என்ன பேச விடாம பண்ணுவதற்காக பல்வேறு வேலைகள் செஞ்சாலும் நான் இந்த மக்களுக்காக தொடர்ந்து பேசி கொண்டிருப்பேன் அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது உண்மையாகவே நிரூபித்து விட்டார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இத என்னைக்கு சொன்னாரு, அந்த சூரத் நீதிமன்றத்தினுடைய 2023 தீர்ப்பின் பொழுதே அவர் சொன்னார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்களா, பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன ஜெயிலுக்குள்ள வைக்க போறீங்களா, ஜெயிலுக்குள்ள வச்சிருங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த சூரத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை அணுகுனாங்க. உச்சநீதிமன்றத்தை அணுகும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல, 2 ஆண்டுகள் யாருக்குமே அவதூறு வழக்குல சிறை தண்டனை கொடுக்கல, ஏன் இப்ப ராகுல் காந்திக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அதை தடுத்து நிறுத்தி வச்சாங்க. இப்ப இத வந்து இந்த விக்னேஷ் அவர்கள் சுட்டி காட்டுறார். அதாவது சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை அப்படின்ட்டு சொல்லிடுச்சு, அப்ப அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறார். இப்ப குற்றவாளியாக கருதப்பட்டவரை எப்படி நீங்க போயிட்டு மறுபடியும் எலெக்ஷன்ல போட்டி வைக்க முடியும், எப்படி ரேபரேலி தொகுதியில நிக்க வைக்க முடியும், அது மட்டும் இல்லாம நான் இந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் திரும்ப திரும்ப அதையே நீதிமன்றத்துல சொல்றாரு. அப்பதான் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் எதுவுமே கிடையாது, நீங்க எடுத்துட்டு வந்து ஆன்லைன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கம்பெனில வந்து பிரிட்டன் குடிமகன் அப்படின்ட்டு ராகுல் காந்தி இருந்தது, அதுக்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை. ராகுல் காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கும்பொழுது அவர் வந்து இங்க பள்ளியில படிக்கிறாரு, அதுக்கப்புறம் கல்லூரி படிப்புமே இங்கதான் படிக்கிறாரு, அதன் பின்பு அவருடைய தந்தையாரினுடைய இறப்புக்கு பின்புதான் அவர் இங்க இருந்து வெளியில போறாரு, வெளியில போயிட்டு அங்க பணியாற்றுறாரு, பணியாற்றுற பின்பு மறுபடியும் இங்க இந்தியாவிற்கு வந்து மும்பையில ஒரு நிறுவனத்தை இவரா தொடங்கி அதன் வாயில அவர் வந்து பல்வேறு விதமான நாடுகளுக்கு பயணப்படுறாரு அப்படின்றது உண்மைதான். அதன் மூலயமா அவர் வந்து ஒரு வணிகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்தாரே ஒழிய அவரு அந்த நாட்டினுடைய குடிமகனா இருந்தாரா அப்படின்னு கேட்டா அதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. இவரு ஆன்லைன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து நீங்க வந்து எம்பியை தகுதி நீக்கம் செய்யுங்க, ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடியதற்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனால் இதனை இப்ப அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துக்க முடியாது, உங்க வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ட்டு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதே நேரத்தில் நீங்க டக்குன்னு வாங்குறீங்களா இல்லையா, திரும்ப உங்க மனுவை வாபஸ் பெற்றுங்க மரியாதை அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் மீதான இது போன்ற 2 வழக்குகள் பாய்ந்துள்ளன அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இந்திய குடிமகன் இல்லை அப்படின்ட்டு சொல்றதுக்காக ஏற்கனவே 2 பேர் முயற்சி பண்ணி அதுவும் தோல்வி அடைந்துள்ளது. அப்ப தொடர்ந்து ஒரு நபரை நீங்க வந்து இந்தியா நாட்டினுடைய குடிமகன் கிடையாது, நீங்க வந்து இந்திய மக்களுக்காக பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்றது எந்த இதுல நியாயமா இருக்கும்? இப்ப ராகுல் காந்தி அவர்களை மட்டும் குறிவைப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? ஏன் இவரை மட்டும் கார்னர் பண்ணி அவரை மட்டும் எம்பி பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க? ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிறது இப்ப இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கா இருக்கட்டும், இல்ல மோடிக்கா இருக்கட்டும், இல்ல பல்வேறு விதமான அரசியல் தலைவர்களுக்கா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவரு மக்களினுடைய பிரச்சனையை போய் பேசிட்டு இருக்காரு, ஜனநாயகத்தினுடைய ரீதியா பேசுறாரு. முக்கியமா என்ன பேசுறாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தின் படி நடந்து கொள்கிறோம், அதை நாங்கள் மதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் தான் இவங்களுக்கு பிரச்சனையாப்படுது. ஐயோ நம்ம இது வரைக்கும் 14 வரைக்கும் இல்லையே, 10 வருஷமா இல்லையே, இன்னைக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி அமைஞ்சிருச்சு, இந்த வலுவான எதிர்கட்சிக்கு நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டுமே அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. இப்ப இந்த தேவையின் பொருட்டு எதிர்கட்சிகளை நீங்க இவ்வளவுதானே இருந்தா தானே பேசுவீங்க, நீங்க எதிர்கட்சின்ற அந்தஸ்துல எம்பி பதவியை தூக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, எதிர்கட்சி தலைவர் ஆக முடியாதுல்ல அப்படின்ற ஒரு நோக்கம் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு RSS போன்ற அமைப்புகள் உடந்தையாக இருக்கிறது அப்படின்ற செய்திகளையும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இந்த ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இதற்கு ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு ஒரு டைம்ல இணங்கி போயிட்டா கூட அது அவர்களுக்கு சாதகமான ஒன்றா அமையும். அப்ப ஆமா அந்த பாத்தீங்கன்னா மக்களே சொல்றாங்க, ஒருவேளை இப்படியா மக்களே கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளார்கள் அப்படின்ற போது அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகும். ஆனால் அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப உண்மைத்துவமானது. ஜனநாயகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய குரல்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.